1000 பேர் சிறை இருந்தாலும் ராட்சசர்கள் இருந்தாலும் திருத்தலை போல் நற்குணம் படைத்தவர் யாருமே படைத்தவர்கள் 1000 துஷ்டர்கள் இருந்தாலும் ஒரு நல்லவர் இருக்கின்றார்கள் அம்மா. திருத்தலை நானும் உன்போல் பெண்தான் அம்மா. இருக்கட்டும் எடுத்து சொல்லக்கூடாதா அம்மா? எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் பெரிய தந்தையார் கேட்க மாட்டார் அம்மா. அந்த அம்மாவுக்கு தான் உரிமை வேண்டி உனக்கு பதில் வராது. ஆமா, அப்பேற்பட்ட கோபக்காரர் அவரு. நீங்க ஏனம்மா இவ்வளவு வருத்தத்துடன் இருக்கின்றீர்கள்? என்னம்மா நேர்ந்தது உங்களுக்கு? என்ன நேர்ந்தது உனக்கு தெரியாத திருத்தடை? சொல்லுங்களம்மா, சொன்னால் எனக்கு தெரியும்மா.
தெரிகிறது அம்மா. அதோ பாருங்களம்மா. அவர் வருகின்றாரா? ஐயோ அமருங்களம்மா. நான் பார்த்து கொள்கிறேன். அமருங்களம்மா. ரவியா, சொல்லு மகாராஜா. நீ போடா, நீ வாடா. ஏய் நீ போடா, நான் வரேன், வாடா. ஒண்ணும் இல்ல, இவனு சொல்ற, நீ போடா. ஏய் நீ வாடா. ஏய், போடா. யாரியா? போடா. வாங்கடா. ஐயா வணக்கம். வானங்கண்ணா வாட்டா அடிக்காதாடா. ஆனா நீ போடா, நீ வாடா. யார வாடா, யார வாடா. நாளை வந்தா டீயா போட்டுங்கடா. பண்றாரு. நீ வாடா, நீ இங்கே இரு. ஐயா. தான் பார்த்து ஏறி ஏறி ஒரு நாய் நடந்து வந்து மடையா ஆம்படியா பாவத்து. ராவ நேசன். ஆமா ராவணீசன் ஈசன். வந்துருக்கிறீங்க. வந்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. வந்து அன்றாடம் கேட்டு போய்ங்க. கேட்டுன்னா போயிங்க. இன்றைய தினம் ஆமா ரெண்டுத்துல ஒண்ணு பார்த்தோம். ரெண்டுத்துல ஒண்ணு பாக்கணும் இன்னைக்கு. ஒண்ணு எதை பார்க்கணும்? செய்தியை மட்டும்தான் பார்க்கணும். ஆமா என்ன? ஆமாங்க. என் தம்பி மகள் இருக்கிறாள் திருச்சடை. திருச்சடை. அவ போய் நாங்க அவன் பாருங்க. பெரிய தந்தையே வரைகின்றேனப்பா. சரி, எதனா அறிவுரை சொன்னியா? நான் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்கள். என் இச்சைக்கு கேட்க மாட்டாங்களா? செய்ய மாட்டேங்கிறார்கள். நீ என்ன வாட்டமா சொன்ன? நீ நான் எத்தனை முறை எடுத்திருந்தாலும் எங்க பெரியப்பாக நீ வணங்கிடு. இந்த இலங்கையே தன்னாட்சி செய்கின்றார். அவர் இல்லை என்றால் உலகம் இல்லை. பெரியப்பா ஒரு கேக். தங்கள் பெருமை எடுத்து சொன்னாலும் உங்கள் பெருமை நான் எடுத்து சொன்னாலும் அவர் செவி கேட்கவில்லை. அவள் ராவணத்தை ஜெபிக்கின்றார்கள். யாரும் இந்த மாதிரி பெண்ணுங்களாண்ட எந்த அப்பங்காரன் வேலை விட மாட்டான். நான் கொடுத்ததா கூட அவளான்னு போய் இப்ப அம்மா இப்ப என்ன பண்ற தெரியுமா? என்ன அப்பாவுக்கு கூட்டி கொடுக்குறேன். பாருங்களப்பா என்ன சொல்லுகிறா? தவறாக என்ன பண்ணுங்க. அப்போ அந்த அம்மா நான் பக்கத்துல தோய் பொண்ணு உனக்கு எவ்வளவு ஆசைடா? பின்ன நான் உன் கொடுக்கறது எனக்கு வராதா? அம்மா இந்த பெரிய கொடுத்தது என்னம்மா இது? இதுதான் எனக்கு பெரிய தந்தை கொடுத்தார். ஏற்றுக்கொள்ளுங்க. ஆசையா கொடுக்கணுமா? உங்களை இச்சை கழிக்கின்றார். அப்பா பாருப்பா, ஒரு அப்பகார பொண்ணு பார்த்துன்னா கேக்குற கேள்வி போ. நாங்க சூரகுலத்தை சார்ந்தவர்கள். ஆமா ஆமா, அசுரகுலத்தை சார்ந்தவர்கள். வந்தா வாடி போடின்னு கூப்பிடுங்க. நெடுதில் அடிக்குவா? வேணா அடி சீதா, இத்தனை மாதங்களாக அன்றாட உன்னை வந்து கழிக்கிறேன். அன்பான ஒரே ஒரு முத்தம். ஒரு நேரம் உனக்கா மூஞ்சி பார்த்தாவே மாதவன் வேற என்ன? எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் சென்று வருகிறேன்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொள்கிறீரா? பாருங்கள். நீ வாமா, நாங்கறேன் எதுக்குறேன் நானு. இனிமே உள்ள விடுறேன். நீ எனக்கு சமமா? ஆமா உள்ள விடுறோமா? ஆமா ராஜா பாவி எனக்காக ஒரு உள் பாடி வாங்கி வரக்கூடாது. மகாராஜா எத்தனை இருக்குதா உனக்கு?
என்ன மஞ்சா பூசுற மூஞ்சிக்கும் மயிர் மழுத்து மூஞ்சிக்கு வித்தியாசம் இல்ல. காமத்து கண்ணு ஐயோ ஐயோ எப்பா கரு மிஷின்ல விட்டு ஏத்தா பொழுது பண்ணா புடி புடிக்க தாங்க மாதிரி போம்பல. டேய் அது ஜிஹெச் தான் எடுத்து அட்மிட் பண்ண. நீ காமத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொன்னாங்க, அது உண்மைதான். உனக்கு கண்ணு இல்ல மூஞ்சே இல்ல உனக்கு. இப்போ இந்த மூஞ்சா இல்ல நீங்க ஐயா எவ்வளவு அழகாக தெரியுமா? நாய் கூட நக்கிப்போ திருச்சாரா மறுபே கட்டி அணைத்து ஒரே ஒரு மாறு வீரை மயல் கொண்டவர் யாரா தெரியுமா? அவர் என்னென்ன கதி ஆனானோ அது வேற ஆக போறேன். அப்படியா? வரப்பிரசாதி யார் நீயா? ஈசனே எனக்கு அடக்கம் தெரியுமா அவனுக்கு? அவனே நான் கேட்டு அவன் முன்னாடி முன்னாடி அனுப்பிச்சு விட்டான். பின்னாடி தெரிஞ்சுக்க மாட்டாரு விட்டு உன் பெருமை தான் சொல்றான். ஆகையால் எந்தனை மோசம் செய்யாதே. வா வா ஒரே ஒரு முத்தம் கட்டியாமை கட்டி அடிக்க மாட்டேன். உனக்கு கட்டினதான் யாருக்கும் நல்லா இருப்பாரு. ஆமா புண்ணியவா நீலா. நான் பெருமையா தான் பார்த்து கேட்டு பாரு. ஜனம் தெரியும் போல தெரியாது. ஐயா
வச்சு ஆமா ஒரு தலையை வெட்டி வெட்டி போடுறேன். வெட்டி வெட்டி போடுறீங்க. ஆனா தானா எழும்பிட்டே வருதான். வருதான். என்ன காரணம்? என்ன காரணம்? அதுல ஒரு பக்தி இருக்குதா? பக்தி இருக்கின்றது. தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தி. மாத்தவம் செய்யணும். மாத்தவம் செய்கின்ற அந்த தவத்தை செய்யறதுக்காக ஆமா என்ன பண்ண 10 தலையில ஒரு தலையை தட்டினேன். தட்டினீங்க. 20 கரத்துல ஒரு கரத்தை அறுத்தேன். அறுத்தீங்க. நரம்பு இழுத்தேன். ஈர்த்தி வீணை செய்து செய்தி காம்போதி ராகத்தை பாடி கலைத்து கலைச்சி காம்போதி ராகத்தை பாடினேன். இசையால் வசமானான் அந்த சிவன். அந்த இசையே வசம் கொண்டவனே. ஆமா அப்பேர் கொண்டால் அவரே ராவணேசன் தான் சொல்லுவான். நீ அட பாவி சண்டாளா துரோகின்ற ஏன் வரல? உன் அடகுக்கு ஒரே ஒரு ஓடி விடுவான். நான் ஓடி வந்துக்கிறேன். என் பிராணபதி ராமச்சந்திரன் வந்து விட்டாரானால் உன்னை என்ன செய்வார் தெரியாது. பாட்டிமா பாட்டிமா நோ சொல்லிட்டேன். ஏன் அப்படி சொல்லுவா? என் மகனுக்கு ஏதோ பண்ணி மாற உனக்குண்ணா என்ன சொல்றது மகாராஜா? பாட்டிமா சொல்லிட்டேன். தான் வீட்டு பொண்டாட்டி போல கொஞ்சிங்கிறான். அவங்கள சூடு சொல்றேன் கேது தயா கேது. அப்படியா? அது தலாத்து ஒதுல ஏதோ ஒன்று பேசிட்டு உங்களுக்கு நம்ம கேட்டு. மகாராஜா நீ இங்க இந்த அம்மா பாத்துன்னு நான் நம்ம அம்மாவோட போய் வந்துடுறேன். அடிச்சுக்கு போறேன். என்ன ஏன் அடிச்சுக்கு போற? மகாராஜா என்ன சொல்லிட்டு போறான் தெரியல. சொல்லாம அந்த வார்த்தைய சொல்லக்கூடாதியா? என்ன சொன்னாமா? சொல்லக்கூடாது சொல்றேன். சொல்லு இப்ப நல்லா பேசினா பே நீங்கிற நீ போடா நீ வாடா. நான் வரண்டா. எங்க வரண்டா? மகாராஜா அவன் என்ன சொல்றான்? நான் சூடு சொன்னல கூப்பிட்டுங்கிறான். ஒத்த நீ பாட்டு நின்னுங்கிற. அதான் பத்து வந்து அவங்க யாரா போட்டு தாங்க அத்துனா இருக்கு. நல்ல பைபாஸ் தான் பைபாஸ் தானே நோட்டிக்கிடும். மகாராஜா நான் ஒண்ணு சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. நின்னு சொல்லுமா மாமா. நான் நிக்கிறேன். சொல்றா நீ அங்க நில்லு. சொல்லு மகாராஜா. இப்ப சிரிக்கும் போது இப்படி இப்படி நீ பண்ண பாத்து தடுவு ஆட்டு முடி புடிங்கிட்டு வந்துரு. இந்த ஆட்டு முடி பண்ணா திருடி நாங்க வச்சுப்போம். ஆட்டு திருடிக்கிறோம்ப்பா. ஆடு திருடல எதுவும் விட்டான் பாரு கட்சியில. அப்ப நீங்க ஆடு திருடுறீங்களா? நாங்க ஆடு திருட மாட்டோம். ஆட்டை வச்சுக்கிங்களே திருடுவோம். இது வண்ண ஜோதியோ என்னதான் செய்தாலும் ஒரு பொழுது ஒண்ணு இங்க வந்து என்ன வருது? வீட்டு உன் மாசம் தானோ பாவி விண்ணவர் மகிழூரு வந்தானோ. முத்தனை மேவி முத்தனை நாடி
தேடி ஓடி வந்தேன் அடி படுபாவி உன்னால் நாவி அந்த கண் உலகம் போகுமோ கூடி என்னை சேரடி என்னத்துக்கு நம்மளுக்கு மீன் வம்பு நான் போய் புத்தகம் பார்த்தா ஒரு தலை வயனுங்குது ஒருத்தர் மெச்சுக்கிறாரு ஒருத்தர் வச்சுக்கிறாரு ஒருத்தர் பெட்டி மதிக்கிறாரு ஒருத்தர் வாயில ஊதாங்கல வச்சுக்கிறாரு அடி அண்ணமே உன்னை கண்டு அவன் அன்பா பேசினாலும் மிரளுது பருப்பு வேவல பருப்பு வேலையா பாச்சா பலிக்கலன்றேன் பாச்சா அது ஒன்றும் புரியாது அது உனக்கு புரியாது நாங்க 2 கேக்கி ஸ்டெப் தான் இருக்கோம் அது 2000ல போறோம் அது 2000 உனக்கு தெரியாதுக்கு எல்லாத்துக்கும் வெளிய வரீங்க நீங்க எல்லாத்துக்கும் தெரியாது நான் வெளிய வந்துட்டேன் பிளேட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் இது நடக்காதே போச்சு இது மட்டும் தெரியா உனக்கு ஒரு கேளுங்க ஏன் அந்த கேவி சொல்லுது அந்த கேவி கேக்குதுங்க சொல்லு அங்கயா போறீங்க கேவி கேவி உனக்கு எதுக்கு வரவாது வந்துரும் விரோதம் விரோதம் வந்துரும் அந்த பாயிண்ட் போட்டு அப்படி அடிச்சானே அவன் மூஞ்சில கொல்லி கட்டி கோவத்துல ஒரு அடி வச்சு பின்னாடி உன் உடம்பு அப்படியே மரியாதை இல்லை கடைசியாக என் சிலத்திற்காக ஆடியே ஆளான பஸ்மமா போயிடுவேன் ஆக என்னென்ன சொல்றேன்
எரிக்குமா எரிக்குமா எரிக்காது எதுவுமே பண்ணாது. அப்போ இரும்பு யாரு எறும்பு யாரு துரும்பு யாரு அதை போட்டு எடுத்துக்க என்ன பொருள் கிடைக்குங்க. சொல்ற பதம் நல்லா தெரிஞ்சு எப்படிங்க அவன் இரும்பா துரும்பா துரும்பு. ஐயா நீங்க இரும்பு தான் இந்த துரும்பாண்ட மாட்டிட்டு 14 மாசமா ஜெயில இருக்குது. ஆமா என்னுடைய அடிமைதான் அடிமைத்தான். உன் அடிமை என்னன்னு நினைக்காத. யார் தெரியுமா? நல்லா திரிகிறானா அவனுக்கு எது கூடின்னு வந்துனா கணவர் ரகுராவர் நல்ல காலம் கூடின்னு வந்து நம்மளுக்கு தெரியுமா நமக்கு ஆமா என்ன கூட நீங்க சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படாம இருப்பேனா? ஆமா நீ போனீங்கன்னா எனக்கு நிம்மதிதான். எல்லாம் ஒரு சாகும் போது வர மாட்டியா? அதான் இதான் பப்புளி வாசக்காரங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? திங்கள் என்றால் ஒரு திங்கள்னா ஒரு மாசம் திங்கள் என்றால் ஒரு மாதம். அப்ப 14 மாசம் ஆச்சுன்னா எத்தனை திங்கள் வந்துருக்கணும்? ஆமா 14 திங்கள் வந்திருக்கணும். 14 திங்கள் வந்துச்சு. இது 5வது வரப்போகுது. நல்லது கட்டுத்தான் தெரியும். ஆகையால 5வது திங்களுக்கு வந்து ஆமா 5ஆம் நாள் நாளைக்கு 16ஆம் நாள் காரியம் வைப்பாங்க. ஆமா எங்க அம்மா நான் வயிற்றுல இருக்கும்போது கைனி காட்டுல யூரியா போட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டேன். ஏதோ ஒண்ணு போட்டாங்களா உன்னை போட போறாங்க. இப்போ நம்ம கம்பெனிலேயே சின்ன வயசு யார் தெரியுமா? சின்ன வயசு. ஆமா நம்ம தூசி ஐயா சந்திரன் ஐயா அவர். சந்திரன் ஐயா அவர்கள். ஆமா ரொம்ப சின்ன வயசு அவரு. இன்னொரு பெருமை சொல்றேன். இது மாதிரி பக்கபாதிகாரி இருந்தாங்கன்னா வருஷம் 300 ராத்திரி கூத்தாடலாம். அவ்வளோ வேஷக்காருக்கு இழப்பு கொடுக்கணும். ஆமா கண்டிப்பா நம்ம ஆத்துறவங்க. ஆமா மூச்சாத்தம் நம்ம செய்த புண்ணியம் இது மாதிரி அமைஞ்சுக்கிறாங்க. நம்ம அமைந்திருக்கின்றார். ஆமாங்க. அதனால மாமச்சா முறை வேற இருக்கு. ஆதி காலத்து பழக்கம். ஆதியா அம்மா ஜோதியா அம்மா ஜோதியா. அதனால தம்பி குமார் நம்பி. ஆமா இன்னொரு ஏதோ ஒரு கழுகுட்டியா அதனால 3 தெய்வம் நம்ம கையில் இருக்குது. ஆமா அதுதான் நம்மள வழி நடத்தணும். அவங்கள நம்ம வழி நடத்த முடியாது. மாமச்சா முறையில தனி யார் சீதா என்ன சொல்ற? ஒருபோது முடியாது.
பங்கம். ஆமாங்கய்யா. அந்த ராமர் இல்லாத வேளையில் ராவண பங்கமா. அந்த ரகுராமர் என்றவர் என் உயிர், என் தங்கம். அவர் வந்தால் உன்னை அழைத்து விடுவார். மரியாதை சென்று விடு. அவனுக்கு எத்தனை காரம்? 2. இருக்கட்டும். எனக்கு எத்தனை காரம்? உனக்கு எத்தனை காரம்? 20 காரம். 20 காரம். அவனுக்கு எத்தனை தலை? ஒரு தலை. எனக்கு எத்தனை தலை? 10 தலை. நீ 10 தலை வைத்திருந்தாலும் அவர் கீழாக முடியாது. முடிஞ்சு போய் பெருமை எங்க மகாராஜா வாயை திறக்காத. 20 தலை வச்சுக்கிறார். எதால துண்ணுவாரு, எதால போவாரு, எதால கைவாரு அப்படின்னு நம்ம தாயாகல பல பேர் சந்தேகம். உனக்கு நல்ல மூளை கொடுத்துறான் ஆண்டவன். மூளை கொடுத்துறான். யாராண்டு எப்படி பேசணும் சொல்லு பார். ஆமா. ஆனா உன்னை நான் அன்போடு மெச்சிக்கிறேன். என்னடா நல்லவனே, நீ இப்ப மேரி பாப்பா உயர்த்திரு காவல்காரா. ஐயா, உயர்த்திரு வாத்தியார் அவர்களே, உயர்த்திரு காவல்காரா, உயர்த்திரு மகாராஜா அவர்களே. வாயை முடிந்து போடா செவடியா பையா. சேம் டீம்ல ஆகையா உனக்கு கடைசி கெடுக்குது. எப்படி தெரியுமா? கூந்தக்குல ஒரு மூணு வச்சு போறான். போனதான் சாவு வரும். அவனா பேரு டேய் அது போனா வெயிக்கு அந்த மும்மூர்த்திங்க அவங்களுக்கே நான் தான் வாரம் கொடுக்கணும். என்னது மும்மூர்த்திகளே அவங்களுக்கே நான் தான் வாரம் கொடுக்கணும். என்னது 30 கோடி தேவர்கள், கிண்ணர்கள், சித்திய வித்தியாதவர்கள், கடகாந்தர்கள், அஸ்தவஸ்துக்கள், நவகிரகங்கள், பஞ்சபூதங்கள் அத்துணை பேருக்கும் நான் தான் வாரம் கொடுக்கணும். இப்ப நான் தான் தெய்வம் கிடையாது. மட்டும் தான் போயிட்டா போகுது, வேற எதுவுமே போல. ஆக யார் கடைசியாக கேட்குது என்ன சொல்றது? என் நாட்டுல இருந்து எனக்கு உயிர் கெடுக்கணும். மூடுறா கண்ணா அது மட்டும் தேவை. என்ன பேரு கண்ணு போற மூணு போறா வேலை பார்க்க போடுறா என்ன சொன்னாங்க பஸ் பேர் கூட கிடையாது. நான் தான் அரி அரி ஆனா அரி உன்னு தர உன் மதிப்பா தெரிஞ்சுக்கோ. அரி கேட்டுப்பாரு அப்பா இல்லப்பா அப்படி சொல்லிட்டாங்க. உங்களை அவன் மூத்த பார்த்து கம்மி அரி போய் பார்த்து போயிருந்தான். சொன்னா ஒரு 10 ரூபா வாங்கினது. நான் 10 தள்ளி தான் வந்தேன். தள்ளி வந்தா நீ ஆள் எனக்கு எல்லாம் பண்றது எனக்கு நான் பண்ண மாட்டேன். போடா கல் வரவா அது சொன்னா அப்பா கிட்ட பண்ணிப்பா அப்படின்னு இல்லச்சியா நான் காய்ச்சிட்டு பண்ணிக்கணும். பண்ணிக்கணும்.
அடி சீதா உங்க தான் சொல்லுமா சொல்றா பாவி. நீ பாய் காரி மூஞ்சி மேல மூஞ்சி எனக்கு அது இந்த விஷயத்துல நான் அசிங்கப்பட மாட்டேன். என்னது இந்த விஷயத்துல அசிங்கம் பார்த்தா 7 மணிக்கா 6 மணிக்கெல்லாம் வந்து எல்லாம் இது அடிப்பதான் இது இல்லை என்கிட்ட சுத்தமா கரண்டா கண்ணா அதெல்லாம் பொசிஷன் பண்ணாங்க அதுதான் முடிஞ்சு போய் அதான் நான் தம்பி ஆகையா என்ன வச்சுக்கா நான் காலேஜ் பண்ணிடுவோம் சொந்தமா நீ சேராவிட்டா சின்ன பையன் சரிக்கா உயிர் நல்லா இருக்கும். இந்த தென்னிலங்கைக்கு இந்த பக்கம் ஒரு அம்மா இந்த பக்கம் ஒரு அம்மா அதனால என் மனைவி விட மாட்டேன். மண்டோதரி வலது பக்கம் சீதா இந்த பக்கம் மகாராணி ஆகிடுவேன். ஒருவனுக்கு ஒருத்தி தானடா பாவி. எங்க அதெல்லாம் கணக்கு தெரியாது. இது உனக்கு உலகம் தெரியாது. இது ஆளுங்கிற கேள்வி பாட்டை எப்படி பொண்ணு பெற்றுனா நம்ம ஓட்டர் காலம் பெற்றுனாங்க. ஓட்டர் காலம் 18 குழந்தை பெற்றுணும். மூணுக்காரி எத்தனை போட்டா 3 பொண்ணாருக்கு நம்ம கம்மியாடி என் பேர் சம்காட்டான் சுலபமா சொல்லிவிடுவாங்க. அதை நம்ம ஒண்ணுதான் நீ அனுபவம் உனக்கு தெரியாது. அப்பா அம்மாவுக்கு வேற வேலையாக பண்ணுது. அப்பாவுக்கு அவரு சின்ன எரியோ நெருப்பிய உனை தள்ளி அந்த மாத்திக்கோ இல்ல உன் வாழ்க்கை வாழ்க்கையா போயிடும். கண்ணா காவலன் ஐயா பஜ்ஜு சொல்லுங்க. ஆ இன்னைக்கு வந்து வீணா போச்சா வீணா போச்சு. நான் போய் வரேன். அது ஒரு சொல்லு என்னை பத்தி பெருமையா சொல்லி பெருமையா சொல்லு போ. ரொம்ப பெருமையா சொல்லி சொல்லு மாதவன் அம்மா அந்த ராவணாக மட்டும் என் மீது இச்சை கொண்டு மயல் கொண்டு துரத்தி கொண்டு வருகிறானே வருகிறாரு. ஒரு பெண்ணான